அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நாம் பி ஜைனுல் ஆபிதீன் அவர்களுடைய சில தவறுகளை பற்றி உங்கள் முன் எடுத்து வைக்கிறதுக்காக இன்றைய நிகழ்ச்சி அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது அவங்க எவ்வளோ விஷயங்கள் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கைக்கு எதிராக சில கொள்கையை எடுத்து வச்சிருக்காங்க. அது என்னன்றதை நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பற்றி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸில் சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் 1145வது ஹதீஸில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் வானத்துக்கு அல்லாஹ் இறங்கி வருகிறான் என்பது அந்த ஹதீஸில் வருகிறது. அந்த ஹதீஸில் மேலும் அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அல்லாஹ் உங்களை மன்னிக்க தயாராக இருக்கின்றான், யாராவது அல்லாஹ்விடம் கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா அப்படின்றத சொல்லுறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறதாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க. இது ஹதீஸே குதுசி. ஹதீஸே குதுசினா அல்லாஹ் சொல்றதாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதெல்லாம் ஹதீஸே குதுசி. முதலாவது இது சஹீஹுல் புகாரிலையும் சஹீஹுல் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். ஆக இது சஹீஹான ஹதீஸ், மறுக்க முடியாது. இரண்டாவது விஷயம் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் முழுமையாக இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்கிறது. மூணாவது விஷயம் என்னன்னா, இது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயத்தினால இது யாரும் மறுக்க முடியாது. ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னாலும் அவருடைய மனோ இச்சையின் அடிப்படையில் அவர்கள் சொல்வதில்லை. மாறாக இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து செய்தி கொடுக்கப்பட்டது, வஹி கொடுக்கப்பட்டது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். குர்ஆன்ல சூரா நஜ்ம்ல சொல்லி காமிக்கிறான். ஆக இந்த ஹதீஸை நாங்கள் ஏற்றுக்கிறோம். இப்போ பி ஜைனுல் ஆபிதீன் அவர்களுடைய கேள்வி என்னன்னா, எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்துக்கு மேலே அரிஷ்க்கு மேலே இருந்துக்கிட்டு எப்படி முதல் வானத்திலையும் அல்லாஹ் இறங்க முடியும் ஒரே நேரத்தில் அப்படின்றது அவங்களுடைய கேள்வி. இந்த கேள்வி ஏன் வருதுன்னா, மறைவான விஷயத்தை பற்றி அதிகமாக சிந்தித்து அதை மனிதன் தன்னுடைய அறிவினால் அதை யோசித்து அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்க வரும்பொழுது தான் மனிதன் தவறு செய்யறான். ஆகதான் நாங்கள் என்ன சொல்றோம்னா, பி ஜைனுல் ஆபிதீன் அவர்கள் இந்த விஷயத்தில் தவறு என்ன செஞ்சிருக்குன்னா, எந்த மறைவான விஷயத்துல கேள்வி கேட்டு குழப்பம் அடையக்கூடாது. இப்ப அந்த அடிப்படையில் ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கோமே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கிறான், லைஸ கமிஸ்லிஹி ஷையுன் வ ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். அல்லாஹ்வை போல் எதுவும் கிடையாது, யாரும் கிடையாது. அவன் எல்லாவற்றையும் கேட்கக்கூடியவன், எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியவன். ஆக எல்லாவற்றையும் கேட்கக்கூடியவன், எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியவன். இப்போ பி ஜைனுல் ஆபிதீன் அவருடைய கேள்விக்கு தகுந்தாரு. இப்போ ஒருவன் ஒரு கேள்வி எழுப்பினான்னா, எப்படிங்க ஒரே நேரத்தில் எல்லா வீட்லயும் என்னென்ன நடக்குதோ எல்லாத்தையும் பார்க்க முடியுமா? ஒரே நேரத்தில் எல்லா விஷயத்தையும் கேட்க முடியுமா? எல்லா மொபைல் போன்லையும் எல்லாரும் பேசக்கூடியது, எல்லாரும் என்னென்ன பேசுறாங்க வீட்டுக்குள்ள எல்லாத்தையும் அல்லாஹ் எப்படிங்க ஒரே நேரத்தில் கேட்பான் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பினா, அது காரணம் என்ன? மனிதன் என்ன நினைக்கிறான், அல்லாஹ் மனிதன் மாதிரி ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் அவனுக்கு இந்த மாதிரி கேள்வி வரும். அது எப்படி சாத்தியம்? அல்லாஹ்னால எப்படி ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் கேட்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டா, இதுக்கு காரணம் என்ன? மனிதனை போல் அல்லாஹ் நினைத்த ஒரு காரணத்தினால அந்த கேள்வி எழுப்பப்படுகிறது. ஆனா இங்க அதே அளவுகளை வைத்து அல்லாஹ் சொல்கின்றான், தான் எங்க இருக்கின்ற வானத்துக்கு மேல அர் ரஹ்மான் அலல் அர்ஷி இஸ்தவா. சூரா தாஹால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5வது வசனத்துல சொல்லி காமிக்கிறான். ஆக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல என்ன சொல்றாங்க? அந்த ஹதீஸ்ல சஹீஹ் புகாரில சஹீஹுல் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் என்ன சொல்கிறது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசி அந்த 1/3 பார்ட் ஆஃப் தி நைட் என்று சொல்லக்கூடிய அந்த கடைசி இரவு வேளையில் முதல் வானத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறங்குகிறான் என்று சொல்லும் பொழுது அது முழுமையாக ஏற்றுக்கொள்ளணும். அதுல கேள்வி எழுப்பக்கூடாது. மாறாக அந்த ஹதீஸை மறுக்கக்கூடாது. மறுக்கக்கூடியவர்கள், கேள்வி எழுப்பக்கூடியவர்கள் மற்றும் சந்தேகத்தை உண்டாக்கக்கூடியவர்கள் அவர்கள் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் விட்டு வெளியேறுகிறார்கள். மற்றும் இவர்களுக்கு உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இவர்கள் முப்ததிகள். முப்ததி என்றால் ஒரு பிதத்தை உருவாக்கக்கூடியவர்கள். மார்க்கத்தில் வெறும் அமல்களில் பிதத்தை உருவாக்கினா முப்ததி ஆக முடியாது. கொள்கையிலும் ஒரு பிதத்தை உருவாக்கினா அவர்களுக்கும் பேர் முப்ததி. ஆக அப்படிப்பட்ட முப்ததியாக இல்லாமல் நாம் அனைவரும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான செயல்களை செய்து மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்து உலகத்திலும் மறுமையிலும் வெற்றியை காணக்கூடியவர்களாக நம்மளை ஆக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்வதனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.